ஒரு வழியாக அந்த கிருஷ்ணா ட்ராக்கை முடிச்சிட்டாங்க. கிருஷ்ணா, முத்துமலர், அதுக்கப்புறம் வந்து சிந்து, உங்கள் 3 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பசுபதி சொல்லி தான் இங்கே நடிக்க வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து போட்டு முடிச்சிடுறாங்க. இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்த விஷயந்தான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக சந்தானத்தை போட்டு இத்தனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவருடைய ஃபோட்டோவை போட்டு உடச்சி எல்லாத்தையும் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு அந்த ட்ராக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் போக போக மக்கள் எல்லாம் அந்த ட்ராக்கை பார்த்து என்னங்க அது அப்படின்னு கேட்டதுனாலே என்னவோ சரி ஓகே டபக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா நடுவில் கிருஷ்ணாவோட சைடு குடும்ப பிரச்சனைகளை காமிக்கிறது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த இவங்களை ரொம்ப நல்லவங்களாக காமிக்கிறது, வில்லியாலாம் அவங்களை காமிக்கல, ஏமாத்துறதுக்காக அந்த மாதிரி காமிக்கல. ஆனால் வந்து உண்மையாகவே அவங்கள இந்த குடும்பத்தை எப்படி இந்த குடும்பத்தோட சேர்த்துக்க போகிறாங்கன்னு ஒரு ஐடியாவை யோசிச்சிருப்பாங்க போல. ஆனால் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னு முடிவு பண்ணோடனே டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஓவர் நைட்டில் திடீர்னு சந்தேகம் இருக்க மாதிரி 2 விஷயத்தை இப்படி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்லைனா அவங்களை இவ்வளோ ஹியூமனாக காமிச்சிருக்க தேவையில்லை. அவங்க மேலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த சிந்து வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் பார்த்துக்கிறது, அந்த பொண்ணுக்கு இருக்க பிரச்சனைகள், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது, நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லாம் அவன் புருஷனால தானே அவங்க பேசுறது. தனியாக 3 பேர் இருக்கும்போது எல்லாம் அவன் புருஷனாலன்னு பேசினாங்க. தனியாக 3 பேர் இருக்கும்போது ஏன் அப்படி பேசணும், பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது, நமக்கும் அந்த வீடு முக்கியமா, என்னம்மா சொல்கிற, நம்ம அதை விடக்கூடாதுமா அப்படின்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்தபோது அவங்க சைடில் வந்து ஒரு பொய்யெல்லாம் இருக்க மாதிரிலாம் இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு முடிச்சிடலாம், சீரியல் தானே, யாராச்சும் ஏதாச்சும் நினைப்பாங்க, அதை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் இருக்க ட்ராக் என்ன, குமரன் எங்கே அப்படிங்கிற கேள்வி தான். குமரனை இந்த கிருஷ்ணாவை பற்றி உண்மைகளை சொல்கிறதுக்காக, இல்லை வந்து கிருஷ்ணாவை பற்றி உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை வந்து மிரட்டி கடத்தி வச்சு அவரை வந்து பொய்யா வந்து பேச வச்சாங்க. அவரையும் வந்து பசுபதி தான் கடத்தி வச்சுருக்காங்க. அந்த விஷயங்களை அடுத்து தெரிய வந்து அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரை கண்டுபிடிச்சி கூட்டம் தான் அதே கமருதீனை கொண்டு போகிறாங்களா இல்லை புது குமரனை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. யார் குமரனாக இருந்தால் பெட்டருங்கிறத உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். கமருதீனே ஓகேவா, இல்லை பிக் பாஸ் நீங்கள் பார்த்தீங்க அவரோட கேரக்டர் ஒத்து வரல, அவர் ஒத்து வரல அப்படின்லாம் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. நிறைய பேர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த மாதிரி இருக்கே யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதையில் நிறைய கேள்விகள் நமக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது. அந்த கதைகளில் இப்போ நமக்கு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது, இப்போ இதுக்கப்புறம் மெயின் ட்ராக்காக இருக்க போகிறது என்ன, இந்த சீரியலில் இப்போ அடுத்து புது புது சீரியல்லாம் வரனால இந்த சீரியலை சீக்கிரம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற கேள்வியும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லையா, முடிக்கலாமா கூடாதா, எந்த ட்ராக்கை கொண்டு வரலாம், புதுசாக ஒரு ஐடியானா எந்த ஐடியா எப்படி கொண்டு வரது பெட்டர் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.